வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் டேட்டை அறிவிச்சிட்டாங்க. எப்போ தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவிக்கிறாங்களோ அப்பையிலிருந்தே தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துடும். மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது அமலுக்கு வந்துடும். அப்போது திமுக கவர்மெண்ட்டுக்கு பவர் குறைஞ்சிரும். ஹையஸ்ட் பவர் யாருக்கு இருக்கும்? எலெக்ஷன் கமிஷனுக்கு போயிடும். தேர்தல் ரிசல்ட் வந்து பதவி இருக்கிற வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் தான் ஹையஸ்ட் அத்தாரிட்டி கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த உடனேயே தலைமை செயலகத்தில் இருந்த முதல்வருடைய புகைப்படங்கள்லாம், கருணாநிதி அவர்களுடைய புகைப்படம், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படம், இதெல்லாம் நீக்கப்பட்டிருக்கு. அது சம்மந்தப்பட்ட வீடியோ வெளிவந்த உடனேயே பாஜக அதிமுகவினர்கள் என்ன பதிவுகள் போடுறாங்கன்னா, இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகும் ஸ்டாலினுடைய புகைப்படம் தலைமை செயலகத்தில் இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா ஆட்சிக்கு வந்தால் தானே ஸ்டாலினுடைய புகைப்படம் மறுபடியும் மாட்டப்படும். திமுக தான் ஆட்சிக்கே வரப்போகிறது இல்லையே, மக்கள் மத்தியில் அவ்வளவு கொந்தளிப்பாக இருக்காங்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அதிமுக பதிவுகள் போடுறாங்க. இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ரெண்டாவது என்னன்னா, ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்தில் என்ன டிமாண்ட் பண்ணியிருக்காருன்னா, கான்சி ராம் இருக்கார்ல, கான்சி ராம், அதாவது பகுஜன் சமாஜ் பார்ட்டியுடைய ஃபவுண்டர், அவருக்கு பாரத ரத்னா விருதை சென்ட்ரல் கவர்மெண்ட் வழங்கணும் அப்படின்னு ராகுல் காந்தி கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காரு. அது ஒன்றும் இல்லை, 2027 உத்தரப்பிரதேசத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடக்க போகுது. காங்கிரஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, சமாஜ்வாடி பார்ட்டியோட மட்டும் நம்ம கூட்டணி வச்சா பிஜேபியை வீழ்த்த முடியாது. ஏன்னா யோகி சர்க்காருக்கு அங்கே எவ்வளவு பலம், மக்கள் மத்தியில் எவ்வளவு ஆதரவு இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதனால சமாஜ்வாடி பார்ட்டி மட்டும் பத்தாது, பகுஜன் சமாஜ் பார்ட்டியும் கூட்டணிக்குள்ளே வரணும். அப்போ கூட்டணிக்குள்ளே வரணும்னா பகுஜன் சமாஜ் பார்ட்டியை ஐஸ் வைக்கணும். எப்படி ஐஸ் வைக்கலாம்? பகுஜன் சமாஜ் பார்ட்டியுடைய ஃபவுண்டருக்கு பாரத ரத்னா விருதை சென்ட்ரல் கவர்மெண்ட் வழங்கணும் அப்படின்னு நம்ம மோடிக்கு கடிதம் எழுதுனா, அதை பார்த்து மாயாவதி அக்கா, ஓ நம்ம பார்ட்டியுடைய ஃபவுண்டருக்கு பாரத ரத்னா விருது கிடைக்க ராகுல் காந்தி என்னம்மா குரல் கொடுக்குறாரு, அப்போ நம்ம பிஜேபிக்கு எதிரான ஸ்டாண்ட் எடுப்போம், இந்தி கூட்டணிக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு மாயாவதி நினைப்பாங்க அப்படின்னு ராகுல் காந்தி ஒரு பிளான் போட்டிருக்காரு. இதன் காரணமாக தான் மோடிக்கு கடிதம் எழுதியிருக்காரு. மாயாவதி அவர்கள் ஒரே வார்த்தையில் ராகுல் காந்தியுடைய முயற்சியை முடிச்சு விட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏமாற்று வேலை, காங்கிரஸும் சமாஜ்வாடி பார்ட்டியும் சேர்ந்து பிஎஸ்பியுடைய ஃபவுண்டருக்கு பாரத ரத்னா விருது கேட்குறது அவங்களுடைய ஏமாற்று வேலை. திடீர்னு என்ன பிஎஸ்பியுடைய ஃபவுண்டர் மேலே இவ்வளவு பாசம், இது ஏமாற்று வேலை, நம்ப வேண்டாம் பிஎஸ்பி தொண்டர்களே அப்படின்னு மாயாவதி அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இது ராகுல் காந்தி மற்றும் அகிலேஷ் யாதவுடைய தரப்புக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. இந்தியாவில் சில கட்சிகள் இருக்காங்க, காங்கிரஸ் பக்கம் தலை வச்சும் படுக்க மாட்டோம் அப்படின்னு சில கட்சிகள் இருக்காங்க. அதில் பகுஜன் சமாஜ் ஒன்று, அடுத்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி, பிஜு ஜனதா தளம், இவங்களாம் அவங்களுடைய டிசிஷனில் தெளிவாக இருக்காங்க. எந்த சூழல் வந்தாலும் சரி காங்கிரஸை நம்ப மாட்டோம் அப்படிங்கிற இந்த ஸ்டாண்டில் ரொம்ப சாலிடாக கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க. இப்போது மாயாவதி அவர்களுடைய இந்த பதிவு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது 2. 3வது, அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நேற்றுலேருந்து தமிழக மக்களுக்கு விடிவு காலம் பிறந்துருச்சு. என்ன காரணம்னா, திமுக கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து பவர் எலெக்ஷன் கமிஷன் பக்கம் போயிருச்சு. எலெக்ஷன் கமிஷன் திமுகவுடைய அமைச்சர்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய அதிகாரிகளை உடனடியாக பணியிட மாற்றம் பண்ணணும், தேர்தல் பொறுப்புகளை அந்த அதிகாரிகளுக்கு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. உதாரணத்துக்கு கரூர் மாவட்டத்துடைய கலெக்டர் மற்றும் கரூர் மாவட்டத்துடைய எஸ்பி பார்த்தீங்க அப்படின்னா செந்தில் பாலாஜிக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. அவர்களை தேர்தல் பணியில் ஈடுபடுத்தினா டெஃபினட்டாக முறைகேடு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால திமுக அமைச்சர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தேர்தல் பணி வழங்கக்கூடாது, எலெக்ஷன் கமிஷன் அந்த அதிகாரிகளை உடனடியாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. இது சம்பந்தமாக சீஃப் எலெக்ஷன் கமிஷனரையும் என்டிஏ சார்பாக முக்கிய தலைவர்கள் சந்திக்க இருக்காங்களாம் கூடிய விரைவாக. இப்போ இந்த நியூஸு ஒரு பெரிய டிபேட்டை ஏற்படுத்தியிருக்கு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி, ஜெய் ஹிந்த்.